டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 9789251125. கோயம்புத்தூர்ல தனிச்சிறப்பான மரச்செக்கு எண்ணெய் ஆலை இருக்குதுங்க. வாடிக்கையாளர் முன்னிலையிலே அரைச்சு கொடுக்குறாங்க. 16 வகையான தரமான எண்ணெய் வகைகள் கிடைக்குதுங்க. நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் தொடங்கி முருங்கை விதை எண்ணெய், கருஞ்சீரக எண்ணெய், ஆளி விதை எண்ணெய், முந்திரி, வால்நட்டு மற்றும் பூசணி விதை எண்ணெய் என கண்ணு முன்னாடியே அரைச்சு சூரிய ஒளியில வச்சு முறையா விற்கிறாங்கங்க. நாட்டு பருப்புக, சல்ஃபர் இல்லாத தேங்காய், ரசாயன கலப்பு இல்லாத எண்ணெய் வகைகள் கிடைக்குதுங்க. நேர்ல போயும் வாங்கிக்கலாம், அஞ்சல் வழியாவும் வாங்கிக்கலாங்க. தொடர்புக்கு தமணி மரச்செக்கு எண்ணெய் 9087128388. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை மூத்த பத்திரிகை ஊடகவியலாளர் திரு நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்களை. இன்று பரபரப்பாக சட்டமன்றம் மற்றும் சமூக ஊடகங்களில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களின் செயல்பாடுகளை பற்றித்தான், அதன் பின்னணி பற்றித்தான் இன்று நாம் நாச்சி செல்வராஜ் ஐயா அவர்களிடம் கலந்துரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்களே தொடங்குங்கய்யா. கண்டிப்பாக நானே தொடங்குறேன். அதாவது தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், மொழி, இனம், பற்று அப்படின்ட்டு கடந்த சில ஆண்டுகளாகவே ஒரு துடிப்புடன் பேசக்கூடியவர் வேல்முருகன். அவரோட கட்சி பேர் கூட தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு தான் வச்சுக்கிறாரு. ஏன்னா தமிழ்நாடு, தமிழருக்கே சொந்தம் அப்படிங்கிறதுல துடிப்பாகவும் முனைமையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நண்பர். அவர் தோழர், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் கூட போராளி. ஆமாம், போராளி. எல்லாத்துக்கும் கூட இனிமையாக பழகக்கூடிய ஒரு நண்பர் அவர். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சொல் என்னென்னு கேட்டிங்கன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது. அது அறிவியலுக்கும் பொருந்து, அதாவது அரசியலுக்கும் பொருந்து, எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சொல். இப்போ அந்த சொல்லாடல் இவருக்கு பொருத்தமாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தோடு தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடந்த ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி முதல் இவரோட செயல்பாடுகள் கொஞ்சம் மாற்றம் தெரியுது. அதனோட உச்சபட்சமாக சட்டமன்றத்தில் அது பிரதிபலிப்புகளும் நல்லா தெரியுதுன்னு தான் நான் பார்க்குறோம். கடந்த 16ஆம் தேதி நடந்த அவரோட, அதாவது பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு சொல்லி வச்ச மாதிரி இருக்குது. ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா சீமான் ஒரு திருப்பூரூரில் சாதிவாரி கணக்கெடுப்பு, பஞ்சம நிலம் மீட்பு, இந்த 2 கோரிக்கைகளை முன்னிறுத்தி அதாவது போராட்டமும் ஊர்வலமும் பொதுக்கூட்டமும் நடத்தினார். அது அறிவித்ததுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் அறிவிக்கிறாங்க. அதை வாழ்வுரிமை கட்சியில் மற்ற கட்சிக்காரெல்லாம் சேராங்க. அதே சமயத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அதாவது தேர்தல் ஆணையத்தின் மூலம் ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக உருவெடுத்தது. அது போன்ற அதனை அடுத்து சில பேரெல்லாம் இதை தாங்கி இருக்கிற சில சின்ன சின்ன அமைப்புகளெல்லாம் ஒரு சில கூட்டங்கள் நடத்தினாங்க அதே நாட்களில். இது பார்க்குற போது பார்த்திங்கன்னா, அதாவது சீமானை மையமாக வச்சு அவர்களை சிதறடிக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசியல் நோக்குகள் பார்க்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி முதன்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமையாக தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகனை நாம் பார்க்குறோம். ஏன்னா கடந்த சில நாட்களாக சட்டமன்றத்தில் அவருக்கு நிறையா சான்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது மெயின் கேள்விகள், ஆமாம், கேள்வி நேரத்தின் போது கேள்வி நேரம் அந்த சமயத்தில் அவருக்கு அதாவது துணை கேள்விக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதற்கு உதாரணம் சொல்ல போனால், துணை கேள்விக்கு ஏடிஎம்கேக்கு வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. இப்போ கோவை மாவட்டத்தை சேர்ந்த வடக்கு தொகுதியில் இருக்கிற அம்மன் அர்ஜுன் கூட ஒரு கேள்வி கேட்குற போது அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. வாய்ப்பு கொடுக்காம அதே சத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவர் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்திட்டு போது அப்போ சபாநாயகர் அதை அவரை வான் பண்ணுறாரு. ஏன் நீங்கள் முணுமுணுச்சிட்டு இருக்கிறீங்க, அந்த முணுமுணுக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். அதாவது கேள்வி கேட்குறது உங்களுக்கு 66 பேர் இருக்கிறீங்க ஏடிஎம்கேல, எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டல் தோணியில் அம்மன் அர்ஜுனுக்கு ஒரு மிரட்டல் விடுறாரு. இதெல்லாம் பார்க்குற போது, ஆனால் அதே சமயத்தில் வேல்முருகனுக்கு அது அதிக வாய்ப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிற அவங்களோட ஏடிஎம்கே ஒரு குற்றம் சாட்டுறாங்க. இவர் மந்திரிகள் வர்ற ஒரு பாதையில் அவர் அத்துமீறி நுழைஞ்சு உள்ளே வர்றாரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதே சமயத்தில் அதுக்கு உடனே அது மறுப்பு தெரிவித்து அமைச்சர் சேகர் பாபு ஏன்னா முந்திரிக்கிட்ட மாற முந்திரிங்க அப்படிங்கிற மாதிரி அதிக பிரசங்கித்தானா அப்படிங்கிறாரு. அதை மீறி
அதாவது உங்கள் மேலே ஏன் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு தொனியில் வந்து முதலமைச்சரும் அதுக்கு பேசுகிறாரு. நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. நடவடிக்கை அவைத்தலைவர்கிட்ட சொல்லிட்டாரு முதலமைச்சர். ஆமாம், அவர் பரிந்துரை பண்ணுறாரு. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பார்க்குற போது, அதாவது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் செய்கிற அரசியல் செயல்பாடுகள் எல்லாம் ஒரு சந்தேகக்குரிய ஒரு செயல்பாடாக தான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா இது வந்து சீமானுக்கு ஒரு எகென்ஸ்டாக வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதே சமயத்தில் வந்து இவர் உண்மையாகவே தமிழ் தேசியம் பேசிட்டு ஒரு போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து அரசியலில் வந்து சந்தேகப்படாமல் இருக்கவே முடியாது. ஆனால் இது சந்தேகப்படக்கூடிய ஒரு நிலைமை தான் இப்போ உருவாயிருக்கு அப்படின்னு பார்க்குறேன். இதை பற்றி நீங்கள் சொல்லுங்களேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துட்டீங்க இந்த இதில் விவகாரத்தில். ஐயா ரொம்ப தெளிவான ஒரு பார்வையில் நம்ம பார்க்கலாம். இப்போது திருமாவளவன் இருக்கார், திருமாவளவன் ஐயா இருக்கார். அவர் தொடக்கத்தில் வந்து விடுதலை புலிகள் என்கிற அமைப்பினுடைய அந்த பெயரை ஒத்து தான் விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னே பெயர் வைத்தார். அப்போ தொடர்ச்சியாக வந்து தமிழ் தேசியம் என்பதை பற்றி மேதகு தலைவருடைய அடி பின்பற்றி வந்ததாக பேசினார். அதற்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் நல்லா வந்து திராவிடம்லாம் ஒன்றும் இல்லைன்னு ஒரு காலத்தில் மேடையில் பேசினார். ஆமாம், அது அதன் பிறகு இப்போ என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் தேசியம் என்பது திராவிடம் என்பது மரபினம் அப்படின்னு சொல்கிறாரு. தமிழ் தேசியம் என்பது திராவிடம் என்பது இனம், தமிழ் தேசியம் என்பது மரபினம் அப்படின்னு இப்போ மாற்றி பேசுகிறார். புது விளக்கம் தராரு. அப்புறம் இதெல்லாத்தையும் பேசிட்டு நான் அறிவாலயத்தை விட்டு வெளிவர மாட்டேன் என்கிறார் திருமாவளவன் அவர்கள். இது ஒரு பார்வை. திரு வைகோ அவர்கள் வந்து போயிட்டு வந்து திரும்ப அவங்க 16 பேர் அவருக்காக உயிர் துறந்தார்கள். இயக்கத்தை வைத்து என்னை வந்து கொலை செய்ய வந்து வைகோ முயற்சி செய்கிறார் என்று கலைஞர் கருணாநிதி சொன்னதை கேட்டு நெஞ்சு வெடித்து வெளியே போனார். அந்த நிறைய பேர் நெஞ்சு வெடித்து இறந்து போனாங்க. அதற்கு பிறகு மீண்டும் திரும்பி வந்த அவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் ஆக்காமல் விடமாட்டேன் என்றார். இந்த கனிமொழியிடம் மன்னிப்புகள் என்று நாடாளுமன்றத்தில் நிற்கிறார். வைகோ அவர்களை நம்ம கணக்கில் எடுத்துக்கல. ஏன்னா அவர் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா, சில பேர் தமிழ் தேசியம் சொல்லிட்டு சில பேர் இருக்காங்க, அதெல்லாம் ஒத்து வராது. அதிமுக திமுக 1000 சண்டைகள் இருக்கலாம், ஆனால் நீங்களாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் திராவிடமாக தான் நிற்கணும், திராவிடம் இங்கே வீழ்த்தப்படக்கூடாது என்கிற நோக்கத்தோடு இருக்கிறதுனால வைகோ அவர்களை நம்ம ஒதுக்கி வச்சிடலாம். அவரை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்கல. ஆனால் முந்திரிக்காட்டுக்குள்ளிருந்து வந்த 2 புலியும் இன்னொன்று வேங்கையும், ஒன்று திருமாவளவன், இன்னொன்று பன்ருட்டி வேல்முருகன், 2 பேருமே அந்த களத்தை சேர்ந்தவங்க தான். அதில் தமிழக வாழ்வுரிமை கட்சினே பேர் வச்சிருக்கார். அவர் விடுதலை சிறுத்தைகள் என்று வைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு அவர் வந்து குறிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஒரு தனி தமிழ் தேசியம் என்பதை கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கேள்வி வரும்போது அவர் தெளிவாக குழப்பறார். யார்? திருமாவளவன் அவர்கள். வியட்நாமில் கடந்த மாதம் நடைபெற்ற மாநாட்டில் கூட அங்கேயும் வந்து அதே தான் சொல்கிறார். அவராகவே இல்லை. திராவிடம் என்றால் சமீப காலமாக வந்து விடுதலை சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவன் வந்து அவராகவே இல்லை. அவரோட நிலைப்பாடும் அவர் முனைப்பும் வந்து நான் தொடக்க காலத்து 90களில் வந்து பார்த்தீங்கன்னா முதலாக அவர் வந்து தொலைக்காட்சியில் தோன்றிய தொலைக்காட்சி எது தெரியுங்களா? ஜெயா தொலைக்காட்சி. 99 இறுதிகளில் முதலாக அவர் வந்து அப்போதான் வந்து தொலைக்காட்சிக்கு வந்து தன் முகத்தையே காண்பிக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவர் அரசியலை பார்க்கிறோம். அன்று ஒரு வீறு கொண்டு எழுந்த வீரியமாக இருந்த திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு இன்னும் சொல்லப்போனால் 2001 வந்து செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து நடந்த முறைகேடு, அதாவது சண்டை சச்சரவெல்லாம் நடந்துச்சு. அதனை கண்டித்து வந்து திமுக கலைஞர் கைது. இப்போ தான் அதனை தொடர்ந்து வந்து பத்திரிகையாளர்கள் ஊர்வலம், அந்த ஊர்வலத்தில் வந்து பெரிய ரகலை முடிஞ்சோடனே அதை கண்டித்து வந்து உண்ணாவிரதம் சேப்பாக்கத்தில். அப்போ வர்றாரு. நான் வந்து எல்லாரும் தலைவர்களை வந்து ரிசீவ் பண்ணுறோம். அப்படி ரிசீவ் பண்ணுற போது திருமாவளவன் வர்றாரு, அம்பாசடர் காரில் வர்றாரு. இன்னும் எனக்கு நினைவாக இருக்குது. அப்போ வந்த உடனே அவருக்கு கை கொடுத்து நான் ரிசீவ் பண்ணி உட்கார வைக்கிறேன். அப்போ தான் ஒரு கருத்தை சொன்னேன் அவர்கிட்ட. ஐயா, கலைஞர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பேச்சாற்றல, அவரை விடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வைகோவுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உங்களோட பேச்சாற்றல் தான் சிறந்த. நீங்கள் சொன்னீங்க, இது ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ மிகைத்தாரு. ஆமாம், பெரிய உண்மையாக சொல்கிறீங்களா அப்படின்னா கேட்டார். ஆமாம், அப்பேற்பட்ட திருமாவளவன் இன்னைக்கு அவரோட நிலை பார்த்தீங்களா? நிச்சயமா. இன்னொன்று தெரியுங்களா, அந்த முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அவர் வந்து 3 சக்கர வாகனம் ஆட்டோவில், வாடகை ஆட்டோவில் வந்தார். நான் சொல்லக்கூடிய அந்த முதல் ஜெயா தொலைக்காட்சி போயஸ் கார்டனில் அந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு அவர் வருது. இன்று அவருடைய நிலைமை வந்து பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வலிமை பெற்றிருந்தாலும் கூட கொள்கை அப்படிங்கிறது வந்து தான் இப்போ இருக்குது. ஐயா, நான் என்ன சொல்கிறேன்னா, வைகோ அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், திராவிடம் தான், தமிழ் தேசியம் என்று எதுவும் இல்லைன்ட்டார். அவர் முழுக்க திராவிடத்தின் பக்கம் போய் நின்று சாஞ்சிட்டார். அது அவருடைய சாஞ்சிட்டதில்ல, அது அவருடைய வீடு, ஃபீல் அட் ஹோம் என்று அவர் வந்து ஃபீல் பண்ணுறார். திருமாவளவன் அவர்கள் ஒன்று திராவிடத்தின் பக்கம் நிற்க வேண்டும், நிச்சயமா, அல்லது தமிழ் தேசியத்தின் பக்கம் நிற்க வேண்டும்.
அவர் வந்து திராவிடம் என்றால் அதுவும் வேண்டும், தமிழ் தேசியம் என்றால் வேண்டும் என்பது இதைத்தான் விஜய் சொன்னார். சமீப காலமாக வந்த விஜய் உங்க பாணியில் சொல்லணும்னா கருவாட்டு சாம்பார். ஆமா, அப்பயே மணிவாசன் சொன்னது போல ஒன்று கருவாட்டு குழம்பு, இல்லைன்னா நீங்க வந்து சாம்பார் சாம்பார் சொல்லணும். இந்த கருவாட்டு சாம்பார் என்கிற புதிய ரகமா இருக்கு. வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவோடு இணைந்து கூட்டணியில் இருந்து கொண்டு அவர் எம்எல்ஏவே ஆனாலும் கூட அவர் தெள்ளத் தெளிவாக தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் வேலைவாய்ப்புக்காகவும் உறுதியாக குரல் கொடுக்கக்கூடியவர். திருமாவளவன் அவர்களை ஒப்பிடும் பொழுது வேல்முருகனும் ஒரு தெளிவு உண்டு. நான் இப்படி தான், ஆமாம், என்னோட ஸ்டாண்ட் இதுதான். நான் நீங்கள் எனக்கு கூட்டணியில் கொடுத்தாலும் கூட நான் தமிழர்களுக்காக தான் குரல் கொடுப்பேன் என்பதாக இருந்தது. இதில் நீங்கள் குறிப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கடந்த ஒன்றில் ஒரு போன தேர்தலின் போது கூட வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க அது வேல்முருகன்கிட்ட அதிமுக திமுக பாஜக காங்கிரஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு வரும்போது சொல்கிறாங்க, அது ஏன்ப்பா நாம் தமிழரை விடுறீங்க அப்படின்னு வேல்முருகன் கேட்குறாரு. அவருக்கு அதுவும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அதை வந்து நீங்கள் அதையும் நீங்கள் குறிப்பிடணும். நீங்கள் எப்போ பார்த்தா 4 முனை போட்டு அதை வந்து இதர பகுதியில் பிறர்னு தள்ளிடுறீங்க என்று குரல் கொடுத்தவர் வேல்முருகன். ஆனால் என்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிக்குமரன் போன்றவர்கள்லாம் வெளியில் வர்றாங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து. அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருச்சியில் வந்து ஒரு கூட்டம், குறிப்பாக மேதகு தலைவருடைய அந்த நாள் மாவீரர் நாள், அவர்கள் ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தை நடத்துவது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சி. அதன் பிறகு இந்த வெற்றிக்குமரன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே போனவங்க எல்லாமே அங்கே போய் ஒரு ஐக்கியமாகறாங்க. அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குறிப்பிட்ட இந்த சாதிவாரி அதே போல் வந்து பஞ்சம மீட்பு இருக்கு இல்லைங்களா, பஞ்சம நில மீட்புக்கு உங்களுக்கு தெரியும் 90களில் தான் மிகப்பெரிய போராட்டங்கள் பஞ்சம நிலத்தை மீட்க வேண்டும் என்று முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. கண்டிப்பாக அன்று பூவை மூர்த்தியார் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஒரு 1 லட்சம் பேரை திரட்டி சென்னையில் அவர் வந்து ஒரு பேரணி நடத்தினார். அது மறக்க முடியாது. அதற்கு பிறகு அது போன்ற எந்த ஒரு பெரிய முயற்சியும் எடுக்கப்பட்டதே கிடையாது. அதற்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரே முயற்சி, ஒரே பேரணி, ஒரே மாநாடு, அதுவும் பறையர் சமூக மக்கள் மட்டுமே அல்லாமல் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் அனைவரையும், அனைத்து சமூக மக்களையும் ஒன்று திரட்டி ஒரு பேரணியை பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறார் சீமான். சரிங்களா? அந்த நாளில் தான் நீங்கள் குறிப்பிட்டதை போல வந்து வேல்முருகன் வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து வந்தவர்களில் இணைப்பு விழா நடத்துகிறார். அதே நாளில், ஆமாம், அதே நாளில் தொல் திருமாவளவன் அவர்கள் விசிக வந்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டதை கொண்டாடுறார். 14 ஆண்டுகளுக்குள் நாம் தமிழர் கட்சி 8 விழுக்காடு வாங்கி அங்கீகாரம் பெற்றுவிட்டது. விடுதலை சிறுத்தைகள் எத்தனை ஆண்டு காலமாக? 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு பெற்றது. அதையும் அன்னைக்கு கொண்டாடணும். அது முக்கியமாக அன்னைக்கு இந்த சீமான் தலைமையிலான அந்த பேரணியும் பொதுக்கூட்டமும் அவர் சமூகத்தை சேர்ந்தது, அவர் நலனுக்கானது. கண்டிப்பாக தொல் திருமாவளவன் எதற்காக இத்தனை ஆண்டு காலம் வந்து தன் உடல் பொருள் ஆவியெல்லாம் இழந்து பாடுபட்டாரோ அந்த சமூக மக்களுக்காக சீமான் வந்து அனைவரையும் ஒன்று சேர்த்து ஒரு குரல் கொடுத்து ஒரு பேரணியாக நிற்கிறார். சாலையில் பேரணியாக போயிருக்காரு. அது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. பொதுக்கூட்டங்களில் வந்து பஞ்சமநிலத்தை ஏன் மீட்க வேண்டும் என்கிற கோரிக்கை அனைவருமே முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதே நாளில் விழுப்புரத்தில் வந்து தெற்கு பார்த்து திரும்பி நின்று கொண்டு வரலாற்று பிழை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து தான் சார்ந்த சமூகத்திற்காக முக்கியமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. பஞ்சமி நிலம் என்பது உரிமை, மக்களுக்கு அதை வைத்து தான் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டும். இதையெல்லாம் விட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்று அந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஏகே மூர்த்தியிடம் தகராறு செய்வதற்கு ஒரு விசிகேவிலிருந்து ஒரு குழு வராங்க. மேடைக்கு பின்புறம் வந்து நிற்கிறாங்க. என்னடான்னு கேட்டால் எங்கள் தலைவரை வந்து மூர்த்தி உரிமையில் பேசிவிட்டார், அதை கேட்பதற்காகத்தான் வந்திருக்கிறோம் நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் உங்கள் சமூக மக்கள் இத்தனை ஆண்டு காலம் பறையர் மக்களுக்காக நாங்கள் பாடுபட்டோம், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டோம்னு சொல்லக்கூடிய விசிகா நீங்கள் அன்று என்ன செய்திருக்கணும்? பரவாயில்லப்பா, இன்னைக்கு வந்து ஏதோ பையன் சீமா ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறார், கோரிக்கை வைத்திருக்கிறார். அது வந்து அலுவல் ரீதியாக கோரிக்கை, அலுவல் ரீதியாக அரசுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய. நீங்க அமைதி காத்திருக்கணுமா வேண்டாமா? நீங்க இன்னொன்று பாருங்க, அரசியல் நாகரிகம் ஒன்று இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மேடைகளில் தான் கூட பிறக்காட்டியும் கூட அண்ணன் 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 என்று திருமாவை வந்து என்றும் போற்றி புகழ்கிறார். என்றுமே அவர் வந்து ஏன்னா காரணம் வந்து அரசியலுக்கு வந்து அவர் தான் இழுத்துட்டு போறாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த விஹெச்எஸ் ஒரு ரெக்கார்டுக்கு இருக்குது. அந்த கூட நான் போட்டு பார்த்துருக்குறேன். கடலூரில் வந்து ஒரு கூட்டத்தில் வந்து இவர் ஒரு ஓரமாக நின்றுருக்கிற போது வா தம்பி வான்னு கூப்பிட்டு வந்து இவர் மேடை ஏற்றி பேச வச்சார். அப்படிங்கிறது வந்து அது காலச்சுவடு, அது வந்து அழிக்க முடியாது. அந்த சூழ்நிலையில் வந்து உன்னோட ஈக்குவலாக வந்து உன்னோட தம்பி வந்து வளர்ந்து வந்துருக்காரு. உங்கள் ஈக்குவலாக வளர்ந்தே வர வேண்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னாங்க, நீங்கள் என்னுடைய சமூகத்துக்காக குரல் கொடுக்குற சீமான், சரியா? அதுக்காகவே நான் வந்து வழி விடுறேன். அமைதி காத்திருக்கணுமா வேண்டாமா? நான் வழி விடுறேன். நீ அந்த நாள் பண்ணு. அடுத்த அன்னைக்கு அதே நாளில் அந்த கூட்டத்தை வைகோ அவர்கள் எல்லாம் அமர வைத்து ஒரு கூட்டம் கூட்டியிருக்காரு.
அப்போ அது என்ன என்ன எடுத்துக்கிறது? அப்போ நீங்கள் வந்து அப்புறம் திராவிடமா தமிழ் தேசமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்போ அதே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நடக்குது நிகழ்வு. மூன்றாவது நிகழ்வு மே 17 சேர்ந்த திருமுருகன் காந்தி அவர்கள் ஒரு பக்கம் கூட்டம் கூட்டி அவர்கள் வந்து இதற்கு ஒரு கூட்டமெல்லாம் கூடி இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். அவர்கள் கூட்டம் என்கிற பெயரில் கூடி நின்று ஏதோ ஒன்று செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலர் கூடி நின்று ஏதோ பண்ணாங்க. ஆக இது தெளிவாக நீங்கள் இதற்கு முன்பாக இன்னொரு நிகழ்வையும் பாருங்க. வலசரவாக்கத்தில் அவர் ஏற்கனவே வந்து அந்த விசாரணைக்கு நான் வந்து எனக்கு 2 வாரம் கால அவகாசம் வேணும்னு கேட்கிறாரு. இல்லை நீங்க நாளைக்கே வரணும் அப்படின்னு சொல்லிதான் சம்மன் ஒட்டி அந்த ஒரு அடாவடி தகராறு அந்த நீலங்கரை காவல் ஆய்வாளர் பண்ணி ஒரு பெரிய சீன் கிரியேட் பண்ணி உலகம் முழுவதும் எக்ஸ்போஸ் ஆனார். அடுத்த நாளை விசாரணைக்கு கூப்பிட்ட நாள் என்ன நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசாரணைக்கு நடைபெற அவர்கள் வலசரவாக்கத்திற்கு சீமானை வர வேண்டும் என்று சொன்ன நாளுக்கு அடுத்த நாள் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாள். சரிங்களா? அன்று இரவு நீங்கள் அன்று தான் பிறந்த நாள் அடுத்த நாள் பிறந்த நாள் முதல் நாளே அந்த கூட்டம் போட்டு அவரை பாராட்டுகிறார்கள். அது ஒரு பிறந்த நாள் விழா, அதில் நமக்கு வந்து நடக்கட்டும். ஆனால் அன்று வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து காவல் நிலையத்துக்கு வெளியே அமர வைத்து கொண்டு எல்லா ஒட்டுமொத்தமாக விமான நிலையத்திலிருந்து அப்படியே லைவ் எப்படி ஜெயலலிதா அவர்களுக்கு ஜெயா டிவி லைவ் கொடுக்குமோ விமான நிலையத்திலிருந்து அவர் வீடு வரைக்கும் அது மாதிரி இலவசமா கொடுத்துட்டு அப்புறம் 9 மணி வரைக்கும் வந்து இருக்க வைக்கிறாங்க. என்னன்னா 9 மணிக்கு மு.க. ஸ்டாலின் ஐயா பேசுறாராம். அதனால அந்த லைவ்ல இருக்கிற பார்வை அங்கே போகாமல் இருக்குங்கிறதுக்காக பண்ண வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவருக்கு வந்து இந்த செய்திகள் வந்து அவர் பக்கம் போயிடக்கூடாது என்பதற்காக செய்யக்கூடிய நிகழ்வுகள். அதே போல இன்று வந்து பத்திரிகை ஊடகங்கள் இந்த திருப்பூருடைய நிகழ்ச்சியை சீமாவுடைய நிகழ்ச்சியை நோக்கி திரும்பி விடக்கூடாது என்பதற்காக இப்படி 3 பிரிச்சிருக்காங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேல்முருகனுடைய நிகழ்வு அதற்கு பிறகு எப்படி ஆகுதுன்னா அதே நாளில் வந்து இந்த இணைப்பு விழாவில் வந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா பக்கத்தில் வெற்றிக்குமரன்ட்ட கேட்கிறார். யாரு? வேல்முருகன். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு. வெற்றிக்குமரன் பக்கத்தில் வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்கிறார், என்னப்பா அந்த மருத்துவர் இளவஞ்சி நாம் தமிழர் கட்சியிலிருந்து போன அந்த அம்மா வரலையான்னு கேட்கிறாரு. அது ஆடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு, அவர் கவனிக்கல போல. சரி, இவர் உடனே வெற்றிக்குமரன் சொல்றாரு, அவங்க புருஷன் ஏதோ சொல்லிட்டாரா 10 நாள் கழிச்சு இப்போ அவசரம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுவும் வருது. அந்த அம்மா அன்னைக்கே சொன்னாங்க ஏர்போர்ட்ல வர்றாங்க, நேற்று வந்து ஜாயின் பண்றாங்க, இன்னும் ஜாயின் பண்ணலையேங்கிறாரு. அப்போ வேல்முருகனுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த இளவஞ்சி என்ற மருத்துவர் அங்கே வந்து இணைய வேண்டும் என்று அவருக்கு ஆவல் அல்ல, அது ஏன் வரலன்னு கேட்கிறாரு. சரி, அப்படி சேர்த்த வேண்டிய தேவை வேல்முருகனுக்கு என்ன இருக்குது? இதையெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா நாம் தமிழர் கட்சியிலிருந்து விருப்பப்பட்டு வந்து சேர்றாங்கன்னா சேர்ந்துட்டு போறாங்க. அதே அன்றே நீங்கள் அந்த நாளில் வைக்க வேண்டும். கண்டிப்பா சாதிவாரி கணக்கெடுப்பு நீங்களும் தானே கேட்குறீங்க. அன்புமணி ஐயா அவர்கள் தான் ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்புமணி ராமதாஸ் கேட்கிறார். நீங்களும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதை அதையும் கேட்டிருக்கீங்க. அப்புறம் அன்னைக்கே நீங்கள் வந்து அன்னைக்கு ஒரே நாளில் வந்து சீமானுடைய கூட்டத்தை வந்து இருட்டடிப்பு செய்ய வேண்டும் என்பதற்காகவும், இன்னொன்று இந்த தங்களுடைய திருமாவளவன் அவர்களை பொறுத்தவரையிலும் இது பறையர் சமூக மக்களுக்காக இந்த ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு எந்த பறையருமே போயிடக்கூடாதுன்னு தான் நோக்கம். அதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அவர் சில செயல்பாடுகள்லாம் பார்க்குற போது எனக்கு வந்து 91 96 வந்து ஏடிஎம்கே ஆட்சி முடிஞ்சு அது டிஎம்கே வந்து ஆட்சி கைப்பற்ற போகிற ஒரு சூழ்நிலை நிலவுது. அந்த சமயத்தில் வந்து கூட்டணி கட்சியாக வந்து ஏடிஎம்கேக்கு வந்து காங்கிரஸ் கட்சியும் தொடருது. அப்போ நரசிம்மராவ் முதல்ல பிஎம்மாக இருக்கிறாரு. அப்போ தொடர வேண்டும் அவங்க கேட்குறாங்க. அதான் ஆனால் வந்து வாழைப்பாடு ராமமூர்த்தி அப்போ தலைவராக இருக்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு குரூப் இல்லை ஏடிஎம்கே கூட கூட்டணி தான், நாங்கள் வந்து இதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. நரசிம்மராவ் வந்து கட்டளை இட்டார், நாங்களாம் மீற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து மூப்பனார் வந்து இல்லை, அப்படிக்கு நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா நான் உடச்சிட்டு போவேன், கட்சி 2 உடைய, இதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேங்கிறா அப்படிங்கிறாரு அவர். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அப்போது மோதல் உருவாகுது. அப்போ கட் அவுட்டெல்லாம் அடித்து உடைக்கிறாங்க சத்தியமூர்த்தி பவனில். அடித்து உடச்சி காங்கிரஸில் நீ கூட்டணி போட்டுன்னு அடித்து இது பண்ணுற போது அப்போ அந்த தலைவரவே நரசிம்மராவ் உள்பட எல்லாத்துக்குமே அதெல்லாம் அடித்து அசிங்கப்படுத்தி ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது. அப்போ வந்து தமிழ் மாநில காங்கிரஸ்னு மூப்பனார் தமிழ் ஒரு கட்சி உருவாகி திமுக கூட்டணியில் இணையிறாங்க. இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கு வந்து தொடர்ந்து 10-15 ஆண்டுகளாக தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள் வெளியில் வரணும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் மத்தியில் ஒரு கூக்குரல் போயிட்டு இருக்குது. அதே சமயத்தில் 2ஆம் கட்ட தலைவர்களும் வந்து ஏன் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில சலசலப்புகள் போயிட்டு தான் இருக்குது. இப்போ மற்றபடி அவர்களோட சுற்றி இருக்கிற நண்பர்களும் வந்து வேண்டுகோள் வைக்கிறாங்க, நீங்கள் வந்து ஏன் நீங்கள் இதெல்லாம் ஒரு தெல்ல தெளிவாக என்ன சொன்னார், ஆதவ அர்ஜுனா இருக்கின்ற போது ஒரு பிரச்சனை எழுந்தது, அதை ரசித்தார்.
அதற்கு பிறகு என்ன சொன்னார், திமுக விட்டு எந்த காரணத்திலும் வெளிவர மாட்டேன்னார். அதன் பிறகு மீண்டும் கொடிக்கம்பங்கள் எல்லாம் கூட ஏற்ற விடாமல் இருக்கிறார்கள், எங்களுக்கு 2 எம்பிக்கள் இருக்கிறார்கள், 4 எம்எல்ஏக்கள் இருந்தும் கூட நாங்கள் அவலமான நிலையில் இருக்கிறோம் அப்படின்னாரு. அதற்கு அடுத்த நாளே வந்துட்டு இந்த தேர்தலை திமுகவுடன் தான் சந்திக்க போகிறோம் அப்படின்ட்டார். இது வந்து திருமாவளவன் நிலை. இப்போ வேல்முருகனுக்கு வருவோம். இந்த விஷயம் அது வந்து தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் ஒரு சூழ்நிலை இருந்தால் எனக்கு என்னமோ 96 ஒரு காங்கிரஸ் வந்து எப்படி ஒரு சூழ்நிலை உருவாச்சோ அந்த ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து தொண்டர்களோட அதாவது நியாயத்தை அவங்களோட எண்ணத்தை பிரதிபலிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். 96 ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா விடுதலை சிறுத்தைகள் 2ஆக போகிறதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. அது ஒரு புறம் இருக்குங்கய்யா. இப்போ வேல்முருகன் ஐயாவுக்கு வருவோம். அப்போ திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஒன்று, அவர் எந்த தெளிவும் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு தான் இருக்கிறார், அவ்வளோதான். அவரை நம்ம கணக்கிலே சேர்த்த வேண்டாம், வருவாரா வரமாட்டாரான்னு சேர்த்த வேண்டிய அவசியமே இல்லைங்கிற நிலைமைக்கு அவரே கொண்டு போயிட்டார். இப்போ வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் இந்த திருப்பூர் நிகழ்வுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்களும் தங்கள் கட்சிக்கு வர வேண்டும் என்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஈடுபாட்டோடு அந்த உந்துதலோடு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது ஒரு தமிழ் தேசியத்திலிருந்து நாம் தமிழர்களிருந்து வெளியேறக்கூடிய தமிழ் தேசியத்தை விரும்பக்கூடியவர்களும் தன்பக்கம் இழுக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு பக்கம் ஒரு எண்ணம் இருந்தால் கூட பரவாயில்ல. மாறாக அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நேர்காணல் கொடுத்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. வேல்முருகன் அவர்கள் வேல்முருகன் ஒரு நேர்காணல் கொடுத்தார். என்ன கொடுத்தாருன்னா, திமுக அமைச்சர்கள் என்னை மதிப்பதே இல்லை, எங்க ஊருக்கு தொகுதிக்கு வரும்போது கூட எங்களுக்கு சொல்றதில்லை, ஒரு கொஞ்சம் கூட என்னோட கோரிக்கைகள் செவிசாய்க்கப்படுவதில்லை அப்படின்னு கடுமையா பேசினார். ஆகா, இது வெளியே வரப்போறாரு போல அப்படின்னு எல்லாம் பேசி ஒரு பரபரப்பாக பேசிட்டு இருக்கும்போது அடுத்த அன்பில் பொய்யாமொழியா அன்பில் மகேஷ் அவர் இருக்கக்கூடிய ஒரு மேடையில் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு பேசுறார். யாரோ சொன்னார்கள் எனக்கும் திமுகவிற்கும் சண்டை சச்சரவு என்று. ஆமா, தென் மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல சண்டை சச்சரவு என்று. ஒரு குடும்பத்திற்கு நடக்கக்கூடிய பிரச்சனை நீங்க எப்படி சொல்லலாம்? சனாதன பாஜகவை அழித்தொழிக்க திமுகவை விட்டு நான் பிரிய மாட்டேங்கிற அந்த குரலை அப்ப கேட்கல. நீங்க ஏதோ வேல்முருகன் திமுகவோட எதிர்த்து பேசுறான், முரண்படுறான்றாங்க. இது எங்க கட்சி, திமுக முன்னோர்கள் வளர்த்த கட்சி. அந்த கட்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் இருக்கு. அந்த கட்சி கிட்ட நான் உரிமையோட கேட்கிற உரிமை எனக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு அந்த கட்சிக்கு நாங்கள் தியாகத்தை தந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற முரண்பாடு போல் எழுப்புகின்ற கேள்வியை தவிர ஒரு காலத்திலும் பாசிச பாரதிய ஜனதாவிற்கு வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அடிபணிய மாட்டோம். இது எங்களுக்கான உரிமை களம், எங்களுக்கான உரிமை போர் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சரிங்களா? இப்போ ஒரே வாரத்தில் நிலைப்பாடு மாறிடுச்சு. இன்று சட்டமன்றத்தில் இவருடைய இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு இவருக்கு நீங்கள் ஏற்கனவே தொடக்கத்தில் குறிப்பிட்டதை போல அப்பாவும் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்பா, கடந்த ஒரு வாரமும் உனக்கு வந்து பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள், துணைக்கேள்வி அதிகமாக துணைக்கேள்வி எழுப்பும் போதெல்லாம் உனக்கு வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். அதனால நீங்க வந்து இந்த மாதிரிலாம் தகராறு பண்ணக்கூடாது. அன்று அவரை போய் இறங்கி நின்று அப்பா அவர்கள் முன்னிலையில் நின்று தகராறு செய்ய வேண்டிய தேவையில்லை. வேல்முருகன், நான் முதல்ல அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அவரு ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஒரு அதிர்ச்சியாகி தான் மு.க. ஸ்டாலின் சொல்றாங்க. எப்பொழுதுமே வேல்முருகன் மிகச்சரியா பேசுவாரு, தவறுனா சுட்டி காட்டுவார், அதை நானே ரசித்து கேட்பேன். ஆனால் இன்று வந்து பாத்தீங்கன்னா அதிக பிரசங்கத்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறாரு. அப்படி மிகப்பெரிய கடுமையான வார்த்தை. அதனால் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சபாநாயகர்கிட்ட சொல்றாரு, அவைத்தலைவர்கிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? அப்படி ஒரு நிலையை வந்து இவர் அழுத்தம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். உடனே நீங்க என்னன்னா சேகர் பாபு எழுந்து வந்து பேசுறாரு. இது வந்து வெளியில வந்ததுக்கு பிறகு வந்து அது அப்ப வெளியில வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கு பிறகு வெளியில வந்துட்டு பத்திரிகையாளர் சந்திக்கும் போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாடாளுமன்றத்துல எல்லாம் போய் எம்பிக்கள் எல்லாம் அமைச்சர்கள் மாதிரி நிற்கிறாங்க, அது ஒன்றும் அவை நடவடிக்கை மீறிய செயல் இல்லைன்னு அவர் வந்து விளக்கம் கொடுக்கிறார், சரிப்படுத்துறாரு. ஆனால் அந்த நேரத்தில் வந்து நான் தமிழர்கள் என்று சொல்லும் பொழுது என்னை வந்து புறக்கணிக்கிறாங்க, அது ஏன் சேகர் பாபுக்கு மட்டும் கோபம் வருது அப்படின்னு ஒரு கொக்கியை போடுறாரு. ஸோ இப்போ நீங்கள் என்ன ஆகுதுன்னா, சேகர் பாபு தெலுங்கர் என்பது உலகத்துக்கே தெரியும். அப்போ இது வந்து அதுக்கப்புறம் சமூக ஊடகங்கள் கூட தமிழன் பற்றி பேசினா சேகர் பாபுக்கு நம்ம எல்லாருமே நம்ம அதை கண்டிச்சோம், அது தவறுன்னு சொன்னோம். ஆனால் அது வந்து என்னன்னா, இப்போ நமக்கு என்ன இந்த கேள்வி வருதுன்னா, எதற்காக வேல்முருகன் இப்படி ஒரு தேவையற்ற செயலை செஞ்சு இப்படி ஒரு பிரச்சனையை கிளப்பணும்? ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து வேல்முருகன் அவர்களுடைய செயல்பாட்டின் மீது குறிப்பிட்ட பார்த்தீங்களா, முதல் நாள் வந்து இவர்கள் கடுமையாக பேசிவிட்டு அடுத்த வாரமே சனாதனத்தை ஒழிப்பதற்கு திமுகவை தவிர வேறு வழிகளேன்னு சொல்றாரு. இன்னைக்கு என்ன சொன்னார் தெரியுங்களா? நீங்கள் கூட்டணி விட்டு வெளியேறி விட்டார்கள் கேட்கும்போது இதை முதல்வரை சொல்லுங்கள்ன்றார்.
அவரு அதுக்கு சொல்லுவாரு. புரியுது. அவருக்கு என்ன, அவர் கட்சியோட இவர்தான், ஏங்க, மிகப்பெரிய இவர்தான் பலம் வாய்ந்த கட்சியோட தலைவர், கூட்டணியில் உதயசூரியன் நீங்க நின்றுக்கிறீங்க, நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்லணுமா அவர் சொல்லணுமா? இவர் தான் வந்து எழுந்து வந்து எனக்கு கேள்விக்கு வந்து நேரம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு சத்தம் போடுறாரு, அவைக்குள்ள போய் சத்தம் போடுறாரு. அதனால அங்கே முதலமைச்சரும் சேகர் பாபுவும் சொல்றாரு. நம்ம இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு அவை நடவடிக்கையாகவே பார்ப்போம். சேகர் பாபு தெலுங்கரா, இவர் தமிழரா, அதெல்லாம் விட்டுறலாம், ஒரு அவை நடவடிக்கையாக பார்க்கலாம். இது இப்படி அவைத்தலைவர் முன்னாடி நின்று கொண்டு பிரச்சனையை எழுப்பி கேட்க வேண்டிய கேள்வியா? இல்ல, அதுதான் அடிப்படையா. நம்ம சட்டமன்றத்தில் 2 பேருமே செய்தி சேகரிச்சிருக்கோம். கண்டிப்பா, சரிங்களா? அப்ப எந்த இதுக்கெல்லாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு போகணும்னு இருக்கு இல்லையா? எந்த முழு உரிமை மறுக்கப்பட்ட போது நீங்க வந்து கேட்கலாம். நிச்சயமாக. இவருக்கு அவர் செல்லப்பிள்ளையா இருக்காரு. அவர் திமுக உதயசூரியன் சின்னத்துல வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ. அங்கதான் சந்தேகம் வருது. ஒருவேளை திமுக இவர்களை சொல்லியே பிச்சு பேச வைக்கிறாங்களா, இல்ல இவராக பேசுறாரா அப்படிங்கிற வந்து ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் வந்து பார்த்தா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களே அவைத்தலைவர்கிட்ட சொல்லிட்டார், இவர் மீது நடவடிக்கை எடுங்கன்னு. அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம இன்னைக்கு வரலையா? இப்ப நம்ம வந்து இன்னைக்கு பதிவு பண்ற நேரம் வரைக்கும் அப்படி எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியும். வெள்ளிக்கிழமை அவர் அவையில வந்து அட்டன் பண்ணலன்னு தான் எனக்கு தகவல் வருது. ஏன் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவ்வளவு சூடா முந்தின நாள் பேசுகிறாரு. அப்போ வந்து ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா இவர் வந்து அவைக்கு வந்திருக்கணும். எனக்கு இன்னைக்கு ஏன் அவைக்கு வரலைங்கிறது வந்து 1000 கொஸ்டின். இப்போ இவர் வந்து சந்தேகம் வழக்கு காரணமே இதுதான். ஏன் இன்னைக்கு வரல? இன்னைக்கு உண்மையிலேயே என்ன தெரியுங்களா, இன்னைக்கு பதில் சொல்ல போறாங்க. அது வந்து பதிலுரை இன்னைக்கு நாள் இன்னைக்கு. ஸோ அதையே அவர் வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் பதிலுரைங்கிற போது அவருக்கு தேவையெல்லாம் கிடைச்சிருக்கு. அவர் தொகுதிக்கும் கூட சில அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு, வராமல் இருக்காரு. நான் என்ன சொன்னேன், இந்த ஸ்டண்ட் எதுக்கு? நான் அது வைகோ ஐயாவை நம்ம வந்து 100 விழுக்காடு நான் பாராட்டுறேன். அவர் தெளிவாக நான் திராவிடம்பா, இந்த தமிழ் தேசியங்கிறதுல இல்லை. நான் அதிமுக திமுக சேர்ந்து நான் திராவிடமாக தான் இருக்க சொல்கிறேன். எனக்கு தமிழ் தேசிய வேண்டாங்கிற முடிவு எடுத்துட்டார். திருமாவளவன் ஐயா மதில் மேலே பூனையாக நின்று கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் தமிழ் தேசியம், அந்த பக்கம் திராவிடம்ன்றாரு. அப்புறம் வேறு வழி இல்லை, அதே தான் சொல்ல, சனாதன வழுக்கு பாறையிலிருந்து தப்பித்துக் கொள்ள, சனாதனத்தை வேறு இருக்க, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை மேலேற்றுவதற்கு திமுகவை விட்டால் வழி இல்லைன்றார். இவரு வேல்முருகன் அதே தான் சொல்றாரு. திமுக எங்கள் சொல்வது எதுவுமே கேட்பதில்லை, நான் உதயசூரியன் சின்னத்தில் நின்றாலும் கூட தமிழர்களுக்காக குரல் கொடுப்பதற்காகத்தான் நான் எம்எல்ஏ ஆயிருக்கிறேன் அப்படின்னு குரல் கொடுத்துட்டு, அந்த குரல் கொடுக்கறத கேட்க மாட்டேன்றாங்க, செவிசாய்க்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, சரி அப்படியே கட்சி விட்டா வெளியில போறீங்களா, கூட்டணி விட்டா வெளியில போறீங்களா, எம்எல்ஏ பொறுப்பு ரிசைன் பண்றீங்களா, அதெல்லாம் மாட்டேன், அவரை சொல்லுங்க. எனக்கு ஒரு குடும்ப சண்டை, சனாதனத்தை வேறு இருக்கு, திமுக விட்டு விலக மாட்டேன் அப்படின்றார். அப்படி என்ன சாதாரண அடிப்படை அரசியல் கூட அவருக்கு முதல்வருக்கு தெரியாம இருக்குமா? தெரியும். நானாக அனுப்புன, நீயாக போயிட்டீங்கன்னா உனக்கு வந்து அந்த சீட்டை கிழிச்சிருவேன், எம்எல்ஏ சீட்டு உனக்கு இருக்காது. ஏன்னா உதயசூரியன் சின்னத்தில் இருக்கிற ஃபார்ம் 2B வந்து AC வந்து நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன், நான் உனக்கு வந்து நீக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு. அது எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரியும். இப்போ இவராக போயிட்டாருன்னா, இவங்களாக விலைக்கு விட்டாங்கன்னா அவர் எம்எல்ஏ இன்னொரு வருஷத்துக்கு இருக்கலாம். அந்த லாஜிக்கும் கூட தெரியாம இருக்கு. அதனால அவரை நீங்க சொல்லுங்கிறாரு. இவர் வந்து உண்மையாகவே அரசியலில் வந்து தன்மானம் மிக்க ஒரு, நான் செயல்படுறேன் இப்படி எல்லாம் இருக்கிறேன், உங்கள் மேலே எனக்கு கோபமாக இருக்குது, நானே வேலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அப்போது இது வந்து வேல்மணி வந்து இரட்டை வேடம் போடுகிறாருங்கிறது தெளிவாக தெரிகிறது. தமிழர்களுக்காக நீங்கள் வந்து பாடுபடுறீங்கன்னா நான் திராவிடத்தில் தான் இருப்பேன். ஆனால் தமிழர்களுக்கு இங்கே இருந்து கொண்டு திராவிட அரசுகளிடமிருந்து என்ன உரிமையை நான் தமிழர்களுக்கு பெற்றுத்தர முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெற்றுத்தருவேன் என்று நேர்மையாக சொல்லிட்ட தவறில்லை. ஆமாம், சரிங்களா? இது சம்பந்தம் வந்து அடிக்கடி அவர் பயன்படுத்துகிற வார்த்தையை நாமும் வேல்முருகனுக்கு வைப்போம் ஒரு கோரிக்கையாவை. அதாவது அடிக்கடி நீங்கள் வெள்ளை அறிக்கை வேணும்னு சொல்லி கேட்பீங்களா நீங்கள் மற்ற நிகழ்ச்சிகளில்? இந்த விஷயத்தில் இப்போ வந்து இவர் கேட்டதுக்கு சார்பில் வெள்ளை அறிக்கை வேல்முருகன் இந்த விஷயத்தில் வெளியிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலமாக நாம் கேட்குறோம் வேல்முருகன் கிட்ட. என்னென்னா, எதற்காக இந்த டபுள் ஸ்டாண்டர்டு, எதற்காக இந்த டபுள் ஸ்டாண்டு, அந்த இரட்டை நிலைப்பாடு எதுக்கு? ஒன்றா அதனால் இப்போது நாங்கள் சீமான் அவர்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு உன்னிப்பாக கவனிக்கிறாங்கன்னா, காங்கிரஸ் பாஜக, அதாவது எங்கள் சொந்தங்களை கொண்டு குதித்த காங்கிரஸும் அதை வேடிக்கை பார்த்த திமுகவும் எங்களுக்கு எதிரிகள் வேண்டாம். அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் கூட்டணி வேண்டாம், நாங்கள் தனித்து நிற்போங்கிற முடிவுக்கு வந்துட்டார். இப்போ இவங்க தனித்து நிற்க மாட்டேன்றார். உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்பு நலம் முடிச்சு எம்எல்ஏ ஆடுறீங்க, அங்கேயே போய் தமிழர்களுக்காக சண்டை போடுறேன்னு சொல்றீங்க. சண்டை போட்டதுக்கு பிறகு வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு வாரம் கழிச்சு திமுகவை விட்டால் எங்கள் சனாதனத்தை ஒழிக்க வழியில்லைன்றீங்க. உங்களுடைய இலக்கு சனாதனத்தை ஒழிப்பதும் அதே போல் தமிழ் தேசியத்தை வளர்ப்பதுமா, தமிழர்களையும் காப்பதுமா என்றால் அது தெளிவாக சொல்லிடுங்க. சனாதனமா இல்லை தமிழ் தேசியமா? ஆமாம், சனாதனத்தை ஒழிப்பானா ஒரு திமுக போயிருக்கு. ஏன் நீங்கள் தமிழ் தேசியராக இருந்துட்டு சனாதனத்தை ஒழிக்க முடியாதா? இல்லை ஏங்க, சனாதனத்துக்கு எதிராக வடவேத ஆரியத்திற்கு எதிராக 1944 ஈவே ராமசாமிகள் காலத்திலிருந்து தான் திராவிடம் வந்து எதிர்த்து நிற்குது. அதுக்கு முன்னாடி 1000 ஆண்டு காலமாக தமிழர்கள் எதிர்த்து நிற்கிறான். கண்டிப்பா
ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன்னு பெயர். நிச்சயமா நிச்சயமா. நீங்க இங்க தமிழ்நாட்டில் வந்து வடவேத ஆரியத்தை எதிர்க்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்கிற காரணத்தினாலதான் இங்கே ஈவே ராமசாமியை இங்க வந்து இங்க அமைப்பு ஏற்படுத்த முடிஞ்சது. ஈவே ராமசாமி அவர்களாலேயோ அல்லது அறிஞர் அண்ணாவாலேயோ கர்நாடகத்திலேயோ ஆந்திராவிலேயோ அல்லது கேரளாவிலேயோ, திராவிட நாடு தானே, அங்க போய் நீங்க வந்து ஒரு பெரியார் திரளை கூட அமைக்க முடியல. ஏன்னா அவன் சனாதனத்துக்கு எதிரானவங்க அல்ல. அவங்க காலங்காலமாக வடவேத ஆரியத்தை சனாதனத்தை எதிர்த்து நிற்கக்கூடியவர்கள் தமிழர்கள். அதனால அங்க உங்க பருப்பு வெந்தது. உங்களுக்கு ஒரு பிளேஸ் கிடைச்சி இருக்கு. ஆமா, அப்ப நீங்க வந்து காலங்காலமாக நீங்கள் எதிர்த்து நின்று கொண்டிருக்கக்கூடிய அல்ல, அதையும் விட்டு நீங்க போயிட்டீங்க. எப்போ அரசியல் ரீதியாக போனீங்களோ முதல்ல வந்து பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கான அமைப்புடன் தான் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கப்பட்டது. அது வந்து திராவிடர் கழகமாக பெயர் மாற்றி அது திமுகவை மாறின உடனே ஒரு 17 ஆண்டு காலம் திமுக வந்து முதல் தேர்தல் வெற்றி பெற முடியாமல் வளர்ந்து கொண்டிருந்தது. வெற்றி பெற்ற முதல் தேர்தலையே நீங்கள் ராஜாஜி கன்னட பார்ப்பனர் ராஜாஜியோட கூட்டணி வச்சு தான் நீங்கள் தேர்தலையும் சந்திச்சிங்க. கண்டிப்பாக 99 வாஜ்பாயோட கூட்டணியை வச்சு மத்திய அமைச்சர் பொறுப்பையே ஏற்றீங்க. முதல்ல இவங்களோட கூட்டணி மூலமா ஜெயலலிதா கவிழ்த்த போது விட்டு இருந்தனா அவனுக்கு பாஜக வளர்ந்துருக்காது. நிச்சயமா வளர்ந்துருக்கு. இவர் போய் கலைஞர் கருணாநிதி ஐயா முட்டு கொடுத்து பாஜகவை இந்த இந்தியா முழுவதும் ஆள வைக்கக்கூடிய கட்சியாக மாற்றியவர்கள் இவர்கள் சனாதனத்தை எங்க எதிர்க்கிறாங்க? அதற்கு அந்த சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய கட்சியோடு நாங்கள் இருக்கிறோம் என்று திருமாவளவன் வேல்முருகன் சொல்வது இன்று அவர்கள் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத நான் இந்த ஒட்டுமொத்தமாக இந்த உரையாடல் மூலமாக நான் சொல்ல விரும்புறதுங்க. எனவே வேல்முருகன் அவர்களும் திருமாவளவன் செய்து கொண்டிருப்பது அவர்கள் முழுக்க சன் பிக்சர்ஸ் போல, ரெட் ஜெயின் பிக்சர்ஸ் போல திராவிட மாடல் பிக்சர்ஸ் வழங்கும் தொல் திருமாவளவன் வேல்முருகன் இணைந்து நடிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா கருவாட்டு சாம்பார் படத்து பேர் இதுதாங்க. எனவே இனியும் தமிழர்கள் ஏமாற வேண்டாம் அப்படிங்கறத இந்த காணொலி மூலமா நான் சொல்லிக்கிறேங்க. கண்டிப்பா. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.